புதுச்சேரியில் நடைபாதையில் நடந்து சென்ற சிறுமியை தெருநாய் கடித்து குதறிய நிலையில் கையில் ரத்தம் சொட்ட சொட்ட சிறுமி கதறி துடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியின் நகர பகுதியான எஸ்பி பட்டேல் சாலையில் நடைபாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு சிறுமி தெருநாய் ஒன்று கடித்து குதறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய சிசிடிவி காட்சியும் தற்போது வெளியாகியுள்ளது. அந்த சிறுமி அந்த நடைபாதையில் நடந்து சென்றிருக்கிறார். அப்போது அந்த தெருநாய், அந்த ஓரமாக இருந்த தெருநாய் அந்த சிறுமியை எதிர்பாராத விதமாக கடித்து குதறியும் சம்பவத்தில் அந்த சிறுமியின் கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த கையில் அதிக அளவில் ரத்தம் காயம் அதிகமானது காரணமாக சொட்ட சொட்ட ரத்தம் அந்த குழந்தைக்கு வெளியேறி இருக்கிறது. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்கள் அந்த குழந்தையை மீட்டு அந்த முதலுதவியானது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த குழந்தையை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை பெற்று வருகிறது. இதனுடைய சீச்சூட்டு காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தெருநாய்கள் அந்த சொறி பிடிச்ச அளவில் தெருநாய்கள் சுற்றி திரிகிறது. இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும், அந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.